Welcome to my channel. இன்னைக்கு நாம உள்ளன்ல கேப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய நோட்டிபிகேஷன்ல வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்க்கிள் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இனி திரும்ப என்ன பண்ண போறோம்னா, இது கேப்போட பேஸ் முடிஞ்சிச்சு. இனி இங்க என்ன பண்ணுங்கன்னா செயின் 1 போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுங்க, அதே ஸ்பேஸ்லயே சேம் ஸ்பேஸ்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இந்த ரோ ஃபுல்லாவே சிங்கிள் க்ரோஷெட் போட போறோம். இது ஒரு மாடல் டிசைனுக்காக இந்த சிங்கிள் க்ரோஷெட் இதுல யூஸ் பண்ணிக்கிறோம். சிங்கிள் க்ரோஷெட் எப்படின்னு போட தெரியாதவங்க சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. இல்லைன்னா எண்ட் கார்டுல கொடுக்கறேன், அதுல பார்த்துக்கோங்க. இந்த ரோ ஃபுல்லாவே இதுதான். நான் இதை முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட் தொடங்கியிருப்போம்ல ஒரு செயின் போட்டு, அதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் இருக்கும்ல, அந்த செயின்ல மேல போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கலர் சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி செயின் போட்டது மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வேற கலர் சேஞ்ச் பண்ண போறோம். நான் ஒயிட் கலர் தான் சேஞ்ச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட தெரியாதவங்க மேல ஐ பட்டன்ல கொடுக்கறேன், பார்த்துக்கோங்க. இப்போ முடிச்சிருக்கோம்ல இந்த ரோப்பு, இது பக்கத்துல ஒண்ணு இதுலயே விட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பக்கத்துல ஒரு லாஸ்ட் ரோல இருக்க சிங்கிள் க்ரோஷெட் இருக்குல்ல, அந்த இடத்துல போட்டு மேல இந்த செயின் மாதிரி தெரியுது பாத்தீங்களா, இந்த இடத்துல விட்டு இந்த மாதிரி இந்த லூப்பை உள்ள எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இதை முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஸ்டிச் போட போறோம்னா ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷெட் தான் போட போறோம். அதுக்கு நம்ம 2 செயின் போட போறோம். 1 2 செயின். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இனி ஒரு செயின் போடுறோம். அது எதுக்காகனா இங்க ஒரு ஸ்டிச் ஸ்கிப் பண்ண போறோம். லாஸ்ட் ரோல இருக்க சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம்ல, அதுல ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஸ்கிப் பண்ண போறோம். அதுக்கு தான் மேல ஒரு செயின் போட்டிருக்கோம். இப்போ yarn ஓவர் பண்ணிட்டு இந்த சிங்கிள் க்ரோஷெட்டை விட்டுட்டு பக்கத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இருக்குல்ல, அதுல என்ன பண்ண போறோம்னா டபுள் க்ரோஷெட் போட போறோம். திரும்பவும் பார்த்துக்கோங்க. என்னன்னா ஒரு செயின் போட்டுட்டு இங்க கீழே ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டை ஸ்கிப் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நெக்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட்ல போட போறோம். திரும்பவும் ஒரு செயின் போடுங்க. இங்க ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டை விட்டுட்டு பக்கத்துல இருக்க சிங்கிள் க்ரோஷெட்ல டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. திரும்பவும் செயின் 1 போட்டுட்டு இங்க ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஸ்கிப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சிங்கிள் க்ரோஷெட்ல டபுள் க்ரோஷெட் போட போறோம். திரும்பவும் செயின் 1 போடுங்க. போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இங்க ஸ்கிப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சிங்கிள் க்ரோஷெட்ல டபுள் க்ரோஷெட் போடுறோம். இப்படியே இந்த ரோ ஃபுல்லாவே கண்டினியூ பண்ணோம். chain 1 skip 1 single crochet, 1 double crochet, chain 1 skip 1 single crochet, next stitch la ஒரு double crochet போடுங்க.
ரோ முடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ முடிக்க போறோம். அதுக்கு இங்க வந்து என்ன போட்டிருக்கேன், டபுள் crochet. இங்க ஒரு செயின் போட்டிருக்கேன். செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம்ல 2 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு செயின் போட்டோம்ல. இப்போ இந்த 2 செயின் 1 2 அந்த செகண்ட் செயின் இருக்குல்ல, அந்த செகண்ட் செயின்ல நடுவுல போட்டு இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த கலரை வந்து திரும்ப கட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி செயின் போட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், திரும்பவும் நம்ம ரெட் கலர் ஜாயின் பண்ண போறோம். இதுல இப்போ என்ன பண்ணா ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டாச்சு. திரும்பவும் கலர் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியும்ல, அதனால இப்போ இந்த இடத்துல வந்து முடிச்சு போட்டிருக்கீங்களா, இதே இடத்துல தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்ட் பண்ண போறோம். லூப்பு சின்ன சைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இதை இப்போ முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல சிங்கிள் crochet போட போறோம். செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு அதே சேம் ஸ்பேஸ் அந்த இடைவெளி இருக்குல்ல, இதுல என்ன பண்ண போறோம்னா ஒரு சிங்கிள் crochet போட போறோம். சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ ஏற்கனவே லாஸ்ட் ரோல வந்து சிங்கிள் crochet போட்ட இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணிருப்போம் பாத்தீங்களா. இங்க வந்து இடையில ஒரு செயின் போட்டிருப்போம். அந்த இடத்துல வந்து கீழே ஒரு சிங்கிள் crochet ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. இதே ஸ்பேஸ்ல இப்ப என்ன பண்ண போறோம்னா yarn over பண்ணிட்டு இதுல வந்து டபுள் crochet தான் போட போறோம். ஓகேவா? இந்த இடத்துல தான் போட போறோம். பாத்துக்கோங்க. இப்போ வந்து ஏற்கனவே இந்த ஒயிட்ல வந்து டபுள் crochet போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா ஒரு சிங்கிள் crochet போட போறோம். திரும்ப இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் என்ன பண்ண போறோம், இங்க வந்து சிங்கிள் crochet போட்டிருப்பீங்கல்ல, இந்த இடத்துல தான் இப்போ என்ன பண்ண போறோம்னா டபுள் crochet போட போறோம். திரும்ப இந்த டபுள் crochet இருக்குல்ல, இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு சிங்கிள் crochet போட போறோம். திரும்பவும் இந்த சிங்கிள் crochet இருக்க இடத்துல என்ன பண்ண போறோம்னா டபுள் crochet போட போறோம். திரும்ப சிங்கிள் crochet. இதே மாதிரி ஃபுல் ரோவும் கண்டினியூ பண்ண போறோம். இப்போ பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு டிசைன் மாடல். ஓகேவா? இந்த ரோ ஃபுல்லாவே இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிக்க போறோம். இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரெட் கலர் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல சிங்கிள் crochet போட்டீங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet அதுல போட்டு இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ செயின் 2 போட்டுக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் டபுள் crochet. நெக்ஸ்ட் பக்கத்துல இருக்க ஸ்டிச் இதே ஸ்பேஸ்ல போடக்கூடாது. பக்கத்துல இருக்க ஸ்டிச்ல தான் என்ன பண்ண போறோம்னா டபுள் crochet போட போறோம். இந்த ரோ ஃபுல்லாவே டபுள் crochet தான் போட போறோம். 1 டபுள் crochet. இதே மாதிரி தான் இந்த ரோ ஃபுல்லாவே கண்டினியூ பண்ண போறோம். இந்த ரோ முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ரோ முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த
இந்த 2 செயின்ல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்க போறேன். இதே மாதிரி இப்போ வந்து இந்த ரோ ஃபுல்லாவே என்ன பண்ணிருக்கோம், 1 டபுள் crochet தான் போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூ பண்ணணும். என்ன பண்ணணும், 2 செயின் போட்டுட்டு இந்த ரோ ஃபுல் நெக்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே என்னது 1 டபுள் crochet போடணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 செயின் போட்டிருப்பீங்கல்ல, அதுல ஜாயின் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டு திரும்ப என்ன பண்ணணும், 2 ரோ மொத்தம் இனி 3 ரோ வந்து இந்த மாதிரி 1 டபுள் crochet வச்சு போட்டுக்கோங்க. நான் முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போட்டாச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த ரோ 1 2 3 4 ரோ ஃபுல்லாவே 1 டபுள் crochet தான் போட்டிருக்கோம். இப்போ என்னன்னா ஒயிட் கலர் திரும்பவும் சேஞ்ச் பண்ணி அந்த ரோ ஃபுல்லாவும் என்ன பண்ண போறோம், திரும்பவும் 1 டபுள் crochet போட போறோம். ஸ்பேஸ்ல எடுத்துக்கோங்க, அந்த இடத்துல எடுத்துட்டு முடிச்சு போட்டுவாங்க. முடிச்சு போட்டாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா திரும்பவும் செயின் 2 போட போறோம். செயின் 2 போட்டுட்டு இப்படியே எல்லா ஃபுல் டபுள் crochet எல்லா லாஸ்ட் ரோல இருக்க எல்லா டபுள் crochetலயுமே என்ன பண்ண போறோம்னா 1 டபுள் crochet போட போறோம். இந்த மாதிரி இடையில வர்ற மாதிரி தச்சீங்கன்னா உங்களுக்கு பேக்ல தெரியாது, பார்த்துக்கோங்க. இப்போ பேக்ல பாத்தீங்கன்னா தெரியல, பாத்தீங்களா? இதுதான் ஃப்ரண்ட் சைடு கேப்போட, இது வந்து உள் சைடு. வித்தியாசம் டிஃபரன்ஸ் தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு. ஓகே, இந்த ரோ ஃபுல்லாவே இந்த டபுள் crochet ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ரோ ஃபுல்லாவே ஒயிட் ஸ்டிச் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 3ல வந்து அடுத்தது எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படின்னு சொல்லி தரலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். Thank you friends, bye bye.